Stop. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Shada la ilaha illallah. Shada la ilaha illallah. Sayyidina Muhammad Rasulullah. Sayyidina Muhammad Rasulullah. Ya Allahu Akbar, Allahu Akbar, la ilaha illallah. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அனுமதித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு புகழனுக்கும் இந்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய இறுதி முடிவு குறித்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லிச் செல்கின்றார். முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வு என்பது அது எப்பயும் போல இந்த உலகத்துல அவன் வாழக்கூடிய தருணத்துல மறுமைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அல்லாஹ் ஒருத்தவன் இருக்கானா இல்லையா என்பது போன்ற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே போய் கொண்டிருக்கின்றது. அதனுடைய உறுதிப்பாடு நமக்கு நம்ம மறைவானவற்றை நம்ம நம்புறோம், அவ்வளவுதான். அல்லாஹ் இருக்கிறான், யாரும் பார்க்கல, போய் சொர்க்கம் இருக்கு, யாரும் போய் பார்த்தோமா, யாரும் போய் பார்க்கல. அல்லாஹ் இருக்கிறான், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இருந்தார்கள், அவங்க அந்த செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளப்பட்டது. நமக்கு ஒரு முடிவு வரப்போகும், உலக அழிவு நாள் நடக்க போகுது, அல்லாஹ் மறுமையில் எழுப்ப போகின்றான் என்பதெல்லாம் நம்ம செய்தியாக கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்ப அதை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய தருணம் என்று ஒன்று இருக்கின்றது. அவன் உறுதிப்பட அறிந்து கொள்ளக்கூடிய தருணம் அப்படின்றது ஒன்று இருக்கின்றது. அந்த பாயிண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குறாங்க. எப்ப நம்ம இப்ப இருக்கிறோம் தெரியுமா, தெரியாது. எப்ப இது விளங்கும் அப்படின்னா, நமக்கு மரணம் வரக்கூடிய தருவாய். ஒவ்வொருவரும் இதை நம்ம சந்தித்தே தீர வேண்டும். இதை மறுக்க முடியுமா? இத யாராலும் மறுக்க முடியாது. ஒருவனுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்றத யாரும் கடவுள் இல்ல, சொர்க்கம் இல்ல, நரகம் இல்ல என்றெல்லாம் நாத்தியவாதிகள் கூட மறுப்பார்கள். ஆனால் மரணம் என்று ஒன்று இருக்கு அப்படின்றத யாரேனும் மறுக்குவார்களா? எவனும் மறுக்க மாட்டான். கண்டிப்பா எல்லாரும் தியாக போகணும். அந்த மரண தருவாயில தான் ஒருவன் மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அல்லான்னு ஒருத்தன் நம்ம படைச்சிருக்கலாம்
சொர்க்கமும் ஒண்ணு இருக்கு, விசாரணையும் ஒண்ணு நடக்க போகின்றது என்பது குறித்த அந்த உண்மையான உணர்வை அவன் அறிந்து கொள்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தருணத்தை விளக்குகின்றார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பக்கூடியவராக இருக்கின்றாரோ, அஹப்பல்லாஹு லிகாஹு, அவருடைய சந்திப்பை, அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அதே போன்று வமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கின்றார், எவன் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றானோ, கரிஹல்லாஹு லிகா, அவனுடைய சந்திப்பை அல்லாஹ்வும் வெறுக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தியை சொல்லும் பொழுதே ஆயிஷா ரலியல்லாஹு உடனே அவங்க கேள்வி எழுப்புறாங்க, யார சொல்லலாம், எதை சொல்றீங்க, மரணத்தையா சொல்றீங்க? மரணத்தை நம்ம ஒவ்வொருவரும் வெறுக்கின்றோமே, யாராவது ஒரு ஆள் விரும்புவோமா? மரணிக்கக்கூடிய தருவாய் என்பதை நம்முடைய உயிர் போக போகுதுன்னு சொன்னா யாராவது ஒரு பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷமா அதை ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக யாரையும் எடுப்பார்களா? எல்லாரும் விருப்பம். யார சொல்லலாம், அதையா சொல்றீங்க? எல்லாரும் விருப்பமே. அல்லாஹ்வை சந்திப்பதை யார் விரும்புகின்றாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ்வும் விரும்புகின்றான். அல்லாஹ்வுடைய சந்திப்பை எவன் வெறுக்கின்றானோ அவனுடைய சந்திப்பை அல்லாஹ்வும் வெறுக்கின்றான் என்று நீங்க சொல்றது சரியாக இருக்குமே. ஆனால் எல்லாரும் விருப்பமே, அப்ப எப்படி என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்றாங்க. மரணிக்கக்கூடிய தருவாயில மலக்குமார்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அப்பதான் அல்லாஹ் ஒருத்தவன் இருக்கிறான், மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு என்பது குறித்து அவனுக்கு விளக்கி அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து நல்ல மனிதராக அவன் இருப்பானே ஆனால், நாம் இருப்போமே ஆனால், நம்முடைய ரூஹை கைப்பற்ற வந்த வானவர்களுடைய தரப்பு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வானவர்கள் மூலமாக நமக்கு 3 செய்திகள். நல்ல மனிதராக நம்ம இருப்போமே ஆனால், நல்ல ஆன்மாவாக நம்முடைய ஆன்மா இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக, இறை தூதரை வழிமுறையை பின்பற்றி நடந்தவர்களாக நம்ம இருந்து நம்முடைய வாழ்க்கையை முஸ்லீமாக நாம் வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய தருவாயை நாம் பெற்றிருப்போமே ஆனால் 3 நற்செய்திகள் நமக்கு சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அந்த மாணவர் சொல்லுவாராம், இதா புஷ்ஷிர பி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் குறித்து அவருக்கு அறிவிக்கப்படும். அல்லாஹ்வுடைய கருணை உனக்கு கிடைக்க போகும்பா, அல்லாஹ் உன் மேல கருணை உள்ள போகின்றான், அல்லாஹ்வுடைய கருணை உனக்கு வரப்போகின்றது. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னும் அவனுடைய அந்த ரில்வானிகி, அவனுடைய அந்த திருப்பொருத்தம் குறித்து அவருக்கு அறிவிக்கப்படும். அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டான், உன்னுடைய அந்த வாழ்வை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், உனக்கு அல்லாஹ்வுடைய கருணை உனக்கு கிடைக்க போகின்றது. இன்னும் ஜன்னதிஹி, அவனுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம், உனக்கு சொர்க்கத்தை குறித்து இறைவன் நற்செய்தி பகிர்கின்றான் என்ற அந்த நற்செய்திகள் 3 செய்தியை வானவர் சொல்வார். கேட்டா சந்தோஷம் தாங்காது, அப்படியா என்னுடைய ரப்ப நான் சந்திக்கணும்னு அந்த ஆன்மா விரும்புமா. அததான் ரசூல் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றாரோ அவருடைய சந்திப்பை, அஹப்பல்லாஹு லிகாஹு, அவருடைய சந்திப்பை அல்லாஹ்வும் விரும்புகின்றான். சந்திக்க ஆசைப்படுவோம். இந்த செய்தியை கேள்விப்பட்டா எப்படி இருக்கு? ஒவ்வொருவரும் அந்த தருணத்தை நம்ம யோசனை பண்ணி பாரு. நம்முடைய உயிர் கைப்பற்ற போகின்றது, வானவர் வர்றாரு, வானவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உனக்கு இருக்குப்பா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நீ பெற்றுட்டப்பா, அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து உனக்கு அவனுடைய பரிசாக வழங்கப்படக்கூடிய அந்த சொர்க்கம் உனக்கு இருக்கின்றது என்று இறைவனுடைய புறத்தில் இருந்து உனக்கு நற்செய்தி சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கிறான், ரூஹே இப்போ உன்னுடைய ரூஹை நாங்கள் கைப்பற்ற போகின்றோம் என்று கைப்பற்றும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சுப செய்தியை நாம் கேள்விப்பட்டால் நாம் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவோமா இல்லையா? அத்தகைய அந்த நபரை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறான். அதே நேரத்துல யாரு இறைவனுக்கு மாறு செய்து இறைவனுக்கு இணை கற்பித்து இறை தூதருடைய வழிமுறையை புறக்கணித்து இந்த பூமியில தன்னை தேவையற்றவனாக கருதி
அவன் இறைவனுக்கு மாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானோ அவனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த வானவர்கள் அவனிடத்துல சொல்வார்கள் அதே மாதிரி அவனுக்கு நற்செய்தி சொல்லப்படும். இதா உஷிர அவனுக்கு நற்செய்தி சொல்லப்படும். எதை பற்றி நற்செய்தி சொல்லப்படும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதனை குறித்து அவனுக்கு எச்சரிக்கை செய்யப்படும். வச்சுக்கோ, அவனுக்கு மிகப்பெரிய வேதனை உனக்கு காத்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அந்த கடுமையான கோபம் உன் மீது இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கடுமையான முறையில் நிறுத்தினான். கடும் கோபம், அவனுடைய கோபம் உன் மீது இறங்குகின்றது. உனக்கு கடுமையான அஸாப் இருக்கு என்று சொல்லி அந்த வானவர்களுக்கு சொல்லும் போது அந்த காஃபிர், இறைவனை மறுத்த அந்த பாவி, என்னுடைய ரப்ப நான் சந்திச்சிடக்கூடாதுமா, என்னுடைய ரப்ப நான் பார்த்துடக்கூடாது, ஏன்னா மாட்டுக்கான செத்தேன் என்று சொல்லி அவன் அதை வெறுப்பான். சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை வெறுக்கின்றாரோ கரிஹல்லாஹு லிகாஹு, அவனுடைய சந்திப்பை அல்லாஹ் வெறுக்கின்றான், அவனையே நம்பார் என்று சொல்லி அல்லாஹ்வும் அதை வெறுக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி வேணாலும் வாழலாம். நம்ம தொழுகாம, இறைவனுக்கு கட்டுப்படாம, இறைவனுக்கு இணை கற்பித்து, ஏகத்துவத்தை நாம காலில் போட்டு மிதித்து விட்டு இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல்பாடுகளும் இறை தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தும் என்ன வேணாலும் ஆட்டம் போடலாம். அதை பத்தி எந்த கேள்வியும் அல்ல இப்ப கேட்க மாட்டான். பின்னாடி அதற்கு ஒரு நாள் இருக்கின்றது, குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். வமா கான லிநஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹ் கிதாபன் முஅஜ்ஜலா, ஒவ்வொரு ஆன்மாவும் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர அது மரணிக்காது. அதற்கென்று விதிக்கப்பட்ட காலக்கெடு ஒன்று இருக்கின்றதே. வா, அந்த டயத்துல உனக்கு இருக்கு. வமன் யுரித் தவாபத் துன்யா நூதிஹி மின்ஹா வமன் யுரித் தவாபல் ஆখিরা நூதிஹி மின்ஹா, எவன் ஒருவன் மறுமை வாழ்க்கைக்காக விரும்புகின்றானோ, அந்த மறுமை வாழ்க்கைக்காக முயற்சி எடுக்கின்றானோ, அந்த மறுமை வாழ்க்கையை விரும்புகின்றானோ அவனுக்கு அதிலிருந்து வழங்குவோம். இந்த உலகத்தை தேர்வு செய்து கொள்ளுறியா? இந்த உலகம் தான் அவனுக்கு பெருசா இருக்கா? இந்த உலகம் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லியா? வச்சுக்கோ, அதுல இருந்து அவனுக்கு கொடுத்துருவோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில டிக்ளேர் பண்றான், ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தினுடைய அந்த வேதனையிலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்டாரோ அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். இதுதான் வெற்றி. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, அந்த ஆன்மாவினுடைய இறுதி நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அந்த ஆன்மாவை அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அப்படியே அதை வர்ணிக்கிறான் பாருங்க. இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்ட, பொருந்தி கொண்ட, இறைவன் பொருந்தி கொண்ட, திருப்தியுற்ற, இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்ட ஆன்மாவே, என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து நீ ஓடு, சொர்க்கத்துக்குள்ள போ, சொர்க்கத்துக்குள் இன்னும் நீ நுழைந்து கொள் என்று திருப்தியுற்ற ஆன்மாவாக, இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்ட ஆன்மாவாக எவருடைய ஆன்மா இருக்கின்றதோ அவன் தான் மறுமை வெற்றி. மரணம் என்பது நம்முடைய அந்த கடைசி தருணம் என்பது எப்படி அமைய வேண்டும் என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம், நம்முடைய மரணம் எப்படி நடக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குவா ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து நடங்க. உங்களில் எவரும் முஸ்லிம்களாகவே தவிர மூத்தா போயிடாதீங்க. மரணிக்கக்கூடிய தருவாயில, மரணிக்கக்கூடிய தருணத்துல இறைவனுடைய திருப்தி கொள்ளப்பட்ட நிலையில நம்முடைய ஆன்மா இருக்கின்றதா? அப்படிப்பட்ட நிலையை நாம பெற்றிருக்கின்றோமா? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா மரணம் என்பது எந்த நேரத்துல வேணாலும் வரலாம், இந்த நிமிடத்திலும் வரலாம், இந்த நொடியிலும் வரலாம். பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்,
மெம்பர்ல இருந்து கீழே இறங்குமான்றதுக்கு உத்தரவாதம் இல்ல. வந்து பயான் கேட்க வந்திருக்கீங்க, எல்லாரும் பயான் கேட்டுட்டு வீட்டுக்கு போவோமான்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா இறைவனுடைய கையில இருக்கின்றது நம்முடைய ஒவ்வொருடைய பிடியும். அல்லாஹ் ஒரு பிடி பிடிச்சானா முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த தருணத்தில் நம்முடைய மரணம் நிகழ்ந்தால் நம்முடைய ஆன்மா இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்ட ஆன்மாவாக, இறை திருப்பொருத்தத்தை பெற்ற ஆன்மாவாக, இறைவனுடைய ரஹ்மத்தை பெற்ற ஆன்மாவாக, இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஆன்மாவாக அது இருக்குமா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய அமல்களை செஞ்சிருக்கிறேனா என்பது குறித்து ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஃபல்தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிஅதீன் வத்தக்குல்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை எஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கென்று என்ன சேமித்து வைத்திருக்கின்றது என்பது குறித்து சிந்தித்து பார்க்கட்டும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, எப்படிப்பட்ட ஒரு வசனம். நீங்க தங்களை தாங்களே அல்லாஹ்வை மறந்தார்களே, அப்படிப்பட்டவர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அந்த பாவிகளை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வை மறக்கல, தங்களையே மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அந்த மாதிரி ஆகணுமா? நம்ம யோசனை பண்ணி பாருங்க. மரணம் என்பது எப்படி எல்லாம் அந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது என்பது குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பல செய்திகளை சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஏராளமான சம்பவங்களை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அரணாக திகழ்ந்த அபூ தாலிப் அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது யோசனை பண்ணி பாரு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான மரணம், ஒரு இனி மரணம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மேல அவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றார்கள். மரண தருவாயில கிடக்கிறாரு. அபூ தாலிபுடைய ஒரு பகுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டில் உட்கார்ந்து இருக்காங்க, அந்த பக்கம் அபூ ஜஹீல் கூட்டம் உட்கார்ந்து இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய தகப்பனுடைய சகோதரரே, இப்படியாவது கலிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிந்து விடுங்கள், கலிமா சொல்லி விடுங்கள், உங்களுக்காக நான் மறுமையில பரிந்துரை செய்வேன். இந்த ஏகத்துவத்தை ஏற்ற நிலையில நீங்க மரணிச்சீங்கன்னா உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசுவேன் என்று சொல்லும் பொழுது அபூ ஜஹலுடைய கூட்டம் சொல்லுது. அபூ ஜஹல் உட்கார்ந்து சொல்றான், வேணாம் அபூ தாலிபே வேணாம், உடைய மூதாதையருடைய கூட்டத்தை விட்டுட்டா போல, அந்த மார்க்கத்தை விட்டுட்டா போல, வேணாம் போயிடாத, பெரிய கேவலம் என்று பயம் காட்டுகின்றான். மரணிக்கக்கூடிய தருவாயில இருந்த அபூ தாலிப் அவர்கள் சொல்கின்றார், நான் என்னுடைய மூதாதையருடைய மார்க்கத்திலே மூதா போன்னு சொல்லி மூதா போயிட்டார். எவ்வளவு பெரிய வேதனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வேதனைப்படுறாங்க. அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை கூட இறக்குகின்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபி, நீ நினைக்கிற ஆளையெல்லாம் நேரிய வழியில செலுத்திட முடியாது, நான் யார் நாடுகின்றேனோ அவரைத்தான் நான் நேரிய வழியில செலுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனம் இறங்குகின்றன. எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்! அல்லாஹ்வுடைய தூதரோடையே இருந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய உரைகளை எல்லாம் கேட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாப்பாக இருந்து, இஸ்லாத்திற்கு அரணாக இருந்து, இவ்வளவு வேலையை செஞ்சவருக்கு மரணிக்கக்கூடிய தருவாயில இஸ்லாம் இல்ல. இப்படிப்பட்ட நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதரோடு போர் செய்ய போனாரே ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த படைக்களத்தில் இருந்து மிகப்பெரிய அளவிற்கு போரிட்டு எதிரிகளை வெட்டி வீழ்த்தி, எங்களில் இவரை போன்ற இன்றைய தினம் எவரும் எதிரிகளுக்கு எதிராக போரிடவில்லை என்று சஹாபாக்கள் சிலாகித்து பேசக்கூடிய அளவிற்கு ஒருவருடைய நிலை. அவர் அந்த போர்க்களத்துல பம்பரமா சுழலுகின்றார். அவரை மாதிரியாக வேற யாரும் போரிடவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதிரிகளை வெட்டி வீழ்த்துகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு நரகவாசி என்றார். எப்படி நரகவாசி ஆனாரு? ஒரு சஹாபி போரிடுவதை விட்டு இவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாராம். ஹதீஸ்ல பார்க்கணும், என்னடா இவரை போய் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நரகவாசின்னு சொல்லிட்டாங்களே. பின்னாடியே போய் பார்த்தா எதிரிகளை வெட்டி வீழ்த்தினார், எதிரிகளால் வெட்டுண்டார், வெட்டுப்பட்டார், குத்துயிரும் குலையுமாக கிடக்கிறாரு. மரணிக்கக்கூடிய தருவாய், வலி தாங்க முடியல. தன்னுடைய அந்த ஈட்டியை எடுத்து அவரே நெஞ்சில பாய்ச்சி கொண்டு அந்த இடத்துல அவர் மரணிக்கின்றார். ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட், ஒரு 30 செகண்ட் பொறுமையா இருந்திருந்தாருன்னா சோனவாசியாக மாறி இருப்பார். அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டா பாத்தீங்களா? அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள்,
அல்லாஹ் இத்தகைய பாவிகளை கொண்டும் தன்னுடைய மார்க்கத்தை ஏன முயற்சிக்குவான். அவர் நரகவாசியானார். ஆனா அந்த நரகவாசியை வைத்து எத்தனை பேர் அல்லாஹ் வெற்றி வைத்தான். அல்லாஹ் இப்படியும் செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான செய்தி அல்லாஹ்வுடைய தூதர்கள் டிக்ளேர் பண்ணாங்க. இன்னமல் ஆமாலு பில் ஹவாதீம். இறுதியை பொறுத்து என்ன நீங்க கடைசியா செய்றீங்களோ உங்களுடைய இறுதியை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுல கடைசியா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய நிலை என்ன. பாவம் செய்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட வேண்டும். நல்லவனா இருந்து கடைசியில நாசமா போயிட்டா மொத்தமா போயிடும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். மரணிக்கக்கூடிய தருவாய் என்பது அப்படிப்பட்ட ஒரு தருணம். அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்துல மரணத்தை கொடுப்பான்னு தெரியாது. யார் எப்படியெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் மரணிக்க போகின்றோமோ தெரியாது. எப்படியெல்லாம் அல்லாஹ் நம்முடைய மரணத்தை வைத்திருக்கின்றானோ தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலையும் இறை நினைவோடு இறைவனுடைய திருப்தியை பெற்றவர்களாக நம்முடைய மரணம் அமைய வேண்டும் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்த்தெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நிலையில தான் மௌத்தா போகணும் அப்படின்றத இரத்தத்தோடு ஊறி அந்த இரத்தத்திலேயே அது கலந்து ஒன்றரை கலந்து மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு மரணிக்க வேண்டும். அந்த வெறி இருந்தது சஹாபாக்கள் பார்க்கின்றோம். ஹராம் பின் மின்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த சம்பவம், அனஸ் ரலியல்லாஹுடைய தாய் மாமா உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய சகோதரர், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க ஒரு இடத்துக்கு. அந்த எதிரிகள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டம் கட்டுகின்றார்கள். அவர் போகும்போதே தெரியுது தான் கொல்லப்படலாம், தெரியுது, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சகாக்கள்கிட்ட சொல்றாரு, பாருங்க நான் போறேன், என்னை பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய தூது செய்தியை எடுத்து சொல்ல போகின்றேன், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கட்டளையை நிறைவேற்ற போகின்றேன், என்னை அவர்கள் கொண்டால் நீ இந்த செய்தியை போய் பாஸ் பண்ணிடணும் என்று சொல்லிவிட்டே போகின்றார். போனா அவர் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சைகையை காட்டுறாங்க. பின்னாடி ஒருத்தவன் ஈட்டிய வச்சு அவருடைய முதுகு பகுதியில குத்துனது, நெஞ்சு வழியா ஈட்டி வெளியே வருது. அந்த தருணத்தில் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஹதீஸ்ல பார்க்கின்றோம், கஅபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாத்தீங்க. ஒரு தடவை ஈட்டிய வச்சு கொண்டு நமக்கு எதுவும் இல்ல, எவன் கோடி ரூபாய் கொடுக்கலங்க, யாரும் பணம் காசு கொடுக்கல, சொத்தனை வைக்கல, அல்லாஹு அக்பர் அப்படின்னா அந்த வார்த்தை ஈட்டியை வைத்து குத்திய உடனேயே அந்த ஈட்டி பின்புறத்தில் இருந்து நெஞ்சு பகுதிக்கு வெளியேறுகின்றது, ரத்தம் பீரிடுகின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், என்னுடைய ரப்பு அந்த கஅபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த வடியக்கூடிய அந்த ரத்தத்தை அப்படியே அள்ளி தலையிலையும் மூஞ்சிலையும் பேசிக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு நிலை பார்த்தீர்கள். மரணிக்கக்கூடிய தருவாயில் நம்ம எல்லாம் என்ன சொல்ல போறோம், நம்முடைய வாயிலிருந்து என்ன வரப்போகுது தெரியல. வருமா இந்த மாதிரியான எண்ணங்கள் வரணுமா இல்லையா? இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகள் வரணுமா இல்லையா? அப்படிப்பட்ட வார்த்தை வருவதற்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் அடிப்படை. இல்ல நான் எல்லா அநியாயம் பண்ணுவேன், நான் மூத்தா போறப்ப லாயிலா இல்ல சொல்லிட்டு மூத்தா போனா எப்படி வரும்? கலிமா வருமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், லக்கினோ மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா வராது வாயில. திடீர்னு நெஞ்சு வலிக்குது, திடீர்னு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், ஆக்சிடென்ட், நல்லா போயிட்டு இருந்துச்சு, இங்கிட்டோ கவர போகுது. அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும், படைச்ச ரப்புடைய நினைவு வர வேண்டும். படைச்ச ரப்பிடத்துல நாம போகின்றோம், என்னுடைய ரப்பு தான் எனக்கு என்ற எண்ணம் வர வேண்டும். அப்படி வந்தா தான் நாம் உண்மையிலேயே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான பலன் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அப்படி அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயில அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்துச்சா இல்லையா? அவ்வளவு வலி வேதனைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்குரியவன் இறைவா, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று தங்களுடைய கைகளை உயர்த்தி சொன்னாங்க. அப்படியே அந்த கை சரிந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்களே.
அப்படி வர வேண்டும். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம், பிடித்து வைத்து விட்டார்கள். மரண தண்டனை வச்சு வெட்டி வீழ்த்த போறான், ஆளை காலி பண்ண போறான். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எதிரியின் இடத்துல மாட்டி விட்டார்கள். அவ்வளவுதான், அவங்களுடைய கதை முடிய போகின்றது. இந்த நிலையில ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ஒரு 2 ரக்காயத்து தொழுக அனுமதி கொடுங்க அப்படின்னா, உடனே 2 ரக்காயத் தொழுகிறதுக்கு அவர்களும் அனுமதி அளிக்கின்றார்கள். 2 ரக்காயத்தை ரொம்ப சுருக்கமாக தொழுதார்கள். சுருக்கமா தொழுதுட்டு அந்த எதிரிகளை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய ரப்ப வணங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்திருப்பேன், எடுக்கல, ஷார்ட்டா தொழுதுட்டேன். எதுக்கு நான் சுருக்கமா தொழுவேன் தெரியுமா? நான் இந்த தொழுகையை நீட்டினால் சாவுக்கு பயந்துட்டு நீட்டமா தொழுவான் பாரு, நீ சொல்லுவ, அதுக்காகத்தான் நான் என்னுடைய தொழுகையை ஷார்ட்டா தொழுவேன். சாவுக்கு எனக்கு பயம் கிடையாது. என்ன நீ கண்டம் துண்டமாக வெட்டினாலும் அந்த வெட்டப்பட்ட சரி துண்டிற்கு என்னுடைய ரப்பு அருள் புரிவான். எப்படிப்பட்ட வார்த்தை! மரணிக்க போறாருங்க, மூத்தா போற அடுத்த சில நிமிடங்கள்ல அவருக்கு மரணம். அவரை வெட்டி வீழ்த்த போகின்றார்கள். என்ன செய்ய போகின்றார்களோ, கழுத்தறுக்க போறானா அல்லது தலையை வெட்ட போறானா, தலையை 2 கூறா அறுக்க போறானா தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலையும் நீ என்னத்தை செஞ்சாலும் பரவாயில்லடா, நீ என்னை எப்படி வெட்டி வீழ்த்தினாலும் என்னுடைய ரப்பு வெட்டப்பட்ட அந்த சதை துண்டுகளுக்கும் அருள் புரிவான் என்று சொன்னாரே. இதுதான் உறுதிப்பாடு. இப்படிப்பட்ட உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். மரணிக்கக்கூடிய தருவாய் என்பது எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி தெரியாது, நமக்கு விளங்காது. அந்த மாதிரியான தருணங்கள்லையும் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல அந்த சூனியக்காரர்கள் உலக ஆதாயத்துக்கு தானே வந்தாங்க. உலகத்துல கிடைக்கக்கூடிய அற்பமான அந்த பதவி சுகத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் தான் ஃபிரௌனை நம்பி வந்தார்கள். ஃபிரௌனத்துல கேட்டாங்க, நான் இதை ஜெயிச்சா என்ன செய்வேன், எனக்கு மிக நெருக்கமானவர்கள் உங்களை நான் ஆக்கி விடுவேன் என்று அவன் சொல்லிதான் அழைத்துட்டு வந்தான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பத அல்லாஹ் நிகழ்த்திய அந்த அற்புதத்தின் வாயிலாக தெரிந்து கொண்ட அவர்கள் அப்படியே சொல்லி விழுந்தார்கள். காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன். மூசா மற்றும் ஹாரூனுடைய ரப்பாகிய எந்த ரப்பு அகிலங்கள் அனைத்தின் ரப்பாகி இருக்கின்றானோ அந்த ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகிவிட்டோம் டிக்ளேர் பண்றாங்க. உடனடியாக தீர்ப்பளிக்கப்படுது, உங்களை மாறுகை வாங்கி உங்களை சிலுவையில் ஏற்ற போறேன் என்று சொல்லி உடனடியாக தீர்ப்பளிக்கின்றான் ஃபிரௌன். உடனடியாக அவர்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்துல சொல்லுடா தீர்ப்ப, நாங்க எதுக்குடா பயப்படணும், எங்களுடைய ரப்பு எங்களுக்கு மறுமையில் தீர்ப்பளிப்பான் என்று ஃபிரௌன் இடத்துல சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். ரொம்பனா அப்படியே அலைனா சப்ரா வதஃபனா முஸ்லிமீன். இறைவா, எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக. இவன் பண்ற அந்த கூட்டத்துல சித்திர என்னன்னாவோ பண்ண போறான். ஒருத்த கையையும் ஒருத்த காலையும் வெட்டிட்டு மாறுகை வாங்கி சிலுவையில ஏத்துறத கூட உருப்படியா ஏத்தற முடியாது. 2 கையும் 2 காலையும் ஒன்னா கட்டி ஏத்துறதுக்கு பதிலா ஒருத்த காலை வெட்டிட்டு ஒருத்த கையை வெட்டிட்டு சிலுவையில தூக்கி ஏத்த போறான். எங்களை என்ன செய்ய போறானோ தெரியல, எங்களுக்கு நீ பொறுமையை கொடு. ரப்பனா அஃப்ரிஅ அலைனா ஸப்ரா வதஃபனா முஸ்லிமீன். முஸ்லிம்களாக உண்டாக்குவது எப்படிப்பட்ட வார்த்தை, எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நம்முடைய இரத்தத்தோடு ஊற வேண்டும். இறைவா, மூத்தா போறப்ப உனக்கு கட்டுப்பட்டவர்களாக, உனக்கு அடிபணிந்தவர்களாக, உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக, உன்னுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக, உன்னுடைய அதாபில் இருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக எங்களுடைய மரணம் அமைய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மரணிக்கக்கூடிய தருணம் என்பது நம்மில் எத்தகையோருக்கு எத்தனை பேருக்கு எப்படி எப்படி அமைய போகின்றது என்பதை படைத்த இறைவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அந்த நேரத்துல இறைவனுடைய நினைவோடு
அந்த களிமாவோடு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம், இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய தரவிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாட்டோடு நாம இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமேயானால் நமக்கு அத்தகைய ஒரு மரணத்தை அல்லாஹ் வழங்குவான். ஏன்னா அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களாக, இறை தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தவர்களாக, கண்டதெல்லாம் காட்சி கொண்டதெல்லாம் கோலம் என்ற ரீதியில் நம்முடைய வாழ்க்கை அமையுமேயானால் நம்முடைய மரணம் உருப்படாது. நம்முடைய மரணம் எப்படி நிகழும் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எத்தனையோ பேருடைய மரணங்களை நம்ம பார்க்கின்றோம். இழி மரணமாக ஃபிரௌன் என்ற அநியாயக்காரன் அவ்வளவு ஆட்டம் போட்டான். அல்லாஹ் மரணிக்கும் போது அல்லாஹ் கொடுத்த அடி இருக்கின்றது. கடைசியில முங்கும் போது சொல்றான், மூசாவுடைய ரப்ப இஸ்ரவேலருடைய இறைவனை நான் ஈமான் கொண்டேன். ஏண்டா இப்பதான் ஈமான் கொள்றியா என்று இறைவன் கேட்டானே. அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. எத்தனை பேருடைய மரணம் இப்படிப்பட்ட இழி மரணமாக போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அவன் ஒருவன் அவன் சொர்க்கத்துக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டே போவான். சொல்லி காட்டுறாங்க, அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில ஒரு ஜான், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வந்து விட்டான். கடைசியில நரகத்துக்கு உண்டான ஒரு வேலையை செஞ்சு நரகவாசியான போடணும். அப்படி ஆயிடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க. அப்ப மரணிக்கக்கூடிய தருவாயிலையும் இறை நினைவோடு இறைவனுடைய திருப்தியை பெற்றவர்களாக எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள், மரணிக்கக்கூடிய தருவாயினும் அப்படிப்பட்ட ஒரு இறை நினைவோடு மரணிக்கக்கூடியவர்களாக நம்மை தயார்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்ய வேண்டும். நம்முடைய இரத்தத்தோடு அது ஊட வேண்டும். இறைவனுக்கு கட்டுப்படுவதும் இறை நினைவும் இறைவனுக்கு அடிமணிவதும் நம்மளுடைய இரத்தத்தோடு ஊற வேண்டும். அப்பதான் இது போன்ற அந்த வார்த்தைகள் வரும். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய திக்ர், இறை நினைவு என்பது நம்முடைய உள்ளத்தில் ஊற வேண்டும். இந்த பாலஸ்தீன முஸ்லிம்களுடைய அந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த காட்சிகளை நம்ம கண்கூட பார்க்கணும். ஒருத்தவரை குண்டடிப்பட்டு ஆள் சீரியஸ் கண்டிஷன்ல அந்த ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஆக்சிஜனை தூக்கி வைக்கிறாங்க, மூக்குல வைக்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு வாசகங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. திரும்ப திரும்ப ஒரு வாசகத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த சத்தத்தை அதிகப்படுத்தி நம்ம வச்சு கேட்டா தெரியுது, தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இறைவா, அந்த அர்த்தத்தை அந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இப்படி ஒரு வசனம் இருக்கிறது பல பேருக்கு இதுவரைக்கும் தெரியாது. திருமறை குர்ஆன்ல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை, தவஃபனி முஸ்லிமா, இறைவா என்னை முஸ்லிமாக நீ மரணிக்க வை, அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா நல்லோர்களோடு என்னை சேர்த்து விடு, நல்லோர்களோடு என்னை சேர்த்து விடு. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. மரணிக்கக்கூடிய தருவாய்ங்க, மூச்சு விட முடியல, ஆக்சிஜனோட தான் மூச்சு விடக்கூடிய நிலைமை. அப்படிப்பட்ட நிலையில ஒருவர் இந்த வார்த்தையை சொல்கின்றார் என்றால் அந்த நேரத்தில் போய் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியுமா? சொல்லுங்க. இது நம்மளுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அப்படி பல பேர் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கீழக்கரையில ஜப்பார் மாமான்னு ஒரு சகோதரர், ரொம்ப வயசான நபர், அவர் முடியாம இருந்தாலும் போய் பார்க்க போனோம். அதாவது அந்த ஒரு வயசான காலத்திலையும் கிட்டத்தட்ட 70க்கு மேல 75 அந்த ரேஞ்சில் உள்ள ஒரு நபரு கரெக்டா சுபு தொழுகைக்கு அட்டன் பண்றாரு. சுபு தொழுகைக்கு பாங்கு சொல்றது மர்கஸ்ல அவர் அப்படிப்பட்ட ஒரு நபராக தஹஜ்ஜுடைய துணையை தொழுதுட்டு அவ்வளவு வயசான காலத்திலையும் வந்து விடுகின்றார். தொழுகை என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா கடைசியில ஒரு முடியாம போய் ஆள் ரொம்ப அன்கண்டிஷனா இருக்காரு. பார்க்க போனா வீட்டுல அவங்களுடைய மகள் சொல்றாங்க, அதாவது இஷா துணி 5 தடவை தொழுகிறாரு. என்னன்னா தொழுகிறாரு, மறந்துடுது. தொழுவத போல மறுபடியும் திருப்பி தக்பீர் கட்டி தொழுகிறாரு, மறுபடியும் திருப்பி தொழுகிறாரு. என்ன தொழுது மறந்துடுது, மறதி ஏற்பட்டுது. மறதி ஏற்பட நம்ம தொழுகையை விட்டுருவோமோ அப்படின்னு நினைச்சு திரும்ப திரும்ப தொழுகிறாரு. ஒவ்வொரு வக்தையும் 5 தடவை தொழுகிறாரு, 6 தடவை தொழுகிறாரு. அல்லாஹ்வுடைய நினைவு வரணுமே. முதல்ல யோசனை பண்ணி பாரு.
இப்படிப்பட்ட எண்ணம் வரணும்லங்க. அல்லாவை நம்ம நினைக்கக்கூடியவர்களாக பல பேர் வேதனையில் அல்லாஹ் என்ன அல்லாஹ் என்று பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை பேரை பார்த்துருக்கோம். அல்லாஹ் காப்பாத்துங்க. அந்த வலி வேதனை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரை கூட அது விட்டு வைக்கவில்லை. அந்த சக்கராத்துடைய வேதனை இருக்கின்றதே மிகப்பெரிய வேதனை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அத்தகைய அந்த வேதனை என்பது மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றதே. அந்த வேதனையிலும் அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு ஒருவர், அல்லாஹ்வுடைய நினைவோடு ஒருவர் அந்த மரணத்தை அடைவாரேயானால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. திருப்தி கொள்ளப்பட்ட நிலையில, திருப்தியுற்ற ஆன்மாவே, உன்னுடைய இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்ட நிலையில் நீ என்னுடைய அடியார்களோடு சேர்த்து அந்த சொர்க்கத்துக்குள் வந்துடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்படி ஒரு திருப்தி கொள்ளப்பட்ட ஆன்மாவாக, அல்லாஹ்வால் திருப்தியை பெறப்பட்ட ஆன்மாவாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவனிடத்தில் கேட்போம். அத்தகைய பாக்கியத்தை அடைந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சூனமதை அடையக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதே போச்சு.